சொன்னால் ஜனநாயக ரீதியாக அவர்கள் மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க வேண்டும். அப்படி மெஜாரிட்டி இல்லை என்று வருகின்ற போது அவர்கள் தங்களை அணுகி ஆதரவு கேட்க வேண்டும். இதுதான் நடைமுறை. ஆனால் இயக்கத்தை உடைத்து நிரந்தரமான ஒரு ஆட்சியை தர வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு அநாகரிகமான செயல் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது அவர்கள் ஏன் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு ஆட்சியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இன்றைக்கு அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இந்த கட்சிக்கு வருவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, டிவிக்கே அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது அநாகரிகமான செயல் என்று கூட அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த அமைச்சரவையில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு சொல்லுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்றைக்கு எங்கள் கட்சியில் ஒன்றாக சேர வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். 42 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு எங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நான் கேட்பதெல்லாம், இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு, அதிலும் சபாநாயகரிடத்திலே ராஜினாமா கடிதத்தை கொடுக்கின்றார்கள். கொடுத்த உடனேயே மேலே 2வது தளத்திலே அமைச்சரை சந்தித்து உறுப்பினர் கார்டுகளை பெறுகின்றார்கள். இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் என்று சொல்வது, கோட்டை என்று சொல்வது ஒரு அரசு அலுவலகம். அந்த அரசு அலுவலகத்திலே வைத்து உறுப்பினர் கார்டை கொடுப்பது எந்த வகையிலே நியாயம்? ஆக எந்த வகையில் இவர்கள் வேகமாக முடிவெடுத்திருக்கிறார்கள்? இந்த முடிவுகளை எல்லாம் பார்க்கின்ற போது இதில் என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்களே யூகித்து பாருங்கள். இதிலே குதிரை பேரத்திற்கு வழி இருக்கிறது, பண பரிமாற்றம் நடந்திருப்பதற்கு வழி இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம், நாங்கள் அறிகின்றோம். அப்படி இருக்கின்ற போது இதை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். இதில் பண பரிமாற்றம் என்று சொல்லுகின்ற போது அமலாக்கத்துறையும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தகவல்கள் எல்லாம் ஊடகங்களில் வந்திருக்கிறது, பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது. அதனாலே தான் நான் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ட்விட்டரிலே பதிவிட்டிருக்கிறேன். இதில் என்ன ஒன்றும் தவறில்லை. இப்போ இங்கிருந்து போகக்கூடிய அந்த எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்களை ஏற்றுக்கக்கூடிய நிர்வாகிகளும் தலைமை சரியில்லை, அதனால தான் அவங்க எங்களை நாடி வர்றாங்க, எங்களை நாடி வர்றவங்களை ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, தலைமை சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே செல்கின்றார்களே தவிர தலைமை சரியில்லை என்று சொல்ல முடியாது. அப்படி தலைமை சரியில்லை என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் பெற்ற வாக்குகளை விட இன்றைக்கு அதிகமாக பெற்றிருக்கின்றோம். ஆக இதில் முன்னேற்றம் தான் நாங்கள் கண்டிருக்கின்றோமே தவிர ஏதோ ஒரு விபரீதம் இன்றைக்கு நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைத்திருக்கிறார்கள். அந்த மோகத்திலே அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அதுதான் நான் சொல்ல முடியுமே தவிர இன்றைக்கு தலைமை நன்றாகவே இருக்கிறது, தலைமை திடமாக இருக்கிறது. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தலைமை சுயமாக எடுக்கின்ற ஒரு தலைமையாகத்தான் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற இந்த இயக்கம் இருக்கிறது.